இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தியோட தலைப்பு வந்து கர்த்தருக்கு காத்திரு அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆம், இந்த மெசேஜ தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் போன ம், திங்கள், செவ்வாய் அந்த டைம்லயே அ ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். அ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம், அ புதன்கிழமை நான் எப்பவுமே என்னோட பெரிய பிள்ளை ஹோசனாவ வந்து ஃபிசியோதெரபிக்கு கூட்டிட்டு போவேன். ஸோ, அதே மாதிரி கூட்டிட்டு போனேன். என்னோட கார் வந்து ஒரு 2, 3 நாளாவே கொஞ்சம் பிரச்சனை குடுத்துட்டு இருந்துச்சு. ஆனா, அத நாங்க பெருசா எடுத்துக்கல. சரி அது ஒண்ணும் இருக்காது, பரவாயில்ல அப்படின்னு நெனச்சுட்டு, அ எனக்கும் திரும்ப திரும்ப இன்னைக்கு போக வேண்டாம் அப்படின்னு ரொம்ப தோணுச்சு. இருந்தாலும் அத மீறி சரி பரவால்ல போயிருவோம் அப்படின்னு கார் எடுத்துட்டு போயிட்டோம். நாங்க போயிட்டு பிசியோதெரபி எல்லாம் முடிச்சுட்டு, ஆ ரிட்டர்ன் வரலாம் அப்படிங்கப்போ, கார் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக கஷ்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் கெளம்பிட்டோம். கெளம்பி வந்தா ஃபர்ஸ்ட்டு சிக்னல்ல ஃபர்ஸ்ட்டு காரா நாங்க போய் முதல் காரா சிக்னல் முன்னால நிக்கிறோம். ரெட் சிக்னல். கார் அப்படியே அங்கேயே அணைஞ்சு மொத்தமா நின்னு போயிடுச்சு. நின்னு போனவுடனே திரும்ப ஸ்டார்ட் பண்ணா அது ஸ்டார்ட்டே ஆகல. ஆ அதுக்கு வந்து உயிரே இல்ல. மொத்தத்துல அது வந்து சத்தம் மூச்சு இல்லாம அப்படியே நின்னு போயிடுச்சு நடு ரோட்ல. ஆம் அப்போ வேற வழி இல்ல. அதனால கார்லருந்து இறங்கி, நானும் அவனும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அஜய்க்கு ஃபோன் பண்ணி, அவங்களும் இந்த மாதிரி கார வந்து எடுத்துட்டு போறதுக்கு ஒர்க் ஷாப்ல இருந்து யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்ல சொன்னாங்க, "ஒரு 1 மணி நேரம் ஆகும். வெயிட் பண்ணணும். காத்திருக்கணும்." அப்படின்னு சொன்னாங்க. சரி 1 மணி நேரம் பரவால்ல அப்படின்னு ரோட்டு ஓரத்திலேயே அங்க ஒதுக்குப்புறமா ஒரு இடம் இருந்துச்சு. அதனால அங்கேயே நின்னுட்டு 1 மணி நேரம் அப்படியே உட்காந்துக்கிட்டு, நின்னுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணா அவங்க சொன்னாங்க, "இல்ல இன்னும் ஒரு 2, 3 மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க." அப்படின்னு திரும்ப சொன்னாங்க. சரி வேற வழி இல்ல. காரு வந்து நடு வழியில நிக்குது. நடு ரோட்ல. ஒண்ணும் செய்ய முடியாது. சரி நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வெயிட் பண்ணும்போது தான், ஆ இந்த வார்த்தையெல்லாம் திரும்ப ஞாபகத்துக்கு வந்தது. நம்ம வந்து சம்டைம்ஸ் வாழ்க்கையில எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கணும். ஆ நான் ஒண்ணு கேட்டா, எனக்கு அது உடனே கிடைக்கணும். இல்லன்னா நான் இப்ப பிரேயர் பண்றேன். இது இன்னைக்கே நடந்துடணும். அப்படிங்கிற மாரி சில வேளைகள்ல நம்ம நெனைக்கிறோம். எல்லாம் நமக்கு உடனே உடனே வேணுங்கிற அந்த ஃபாஸ்ட் ஃபுட் காலம் அப்படின்னு சொல்றாங்க இந்த காலத்த. அந்த மாதிரி எல்லாம் உடனே உடனே வேணும் அப்படின்னு நெனைக்கும்போது, ஆ அன்னைக்கும் நான் வந்து 3 மணி நேரத்துக்கு மேல ரோட்ல நின்னுட்டு, அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் நமக்கு எவ்வளோ பொறுமைய குடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ பொறுமையா இருக்கணும், எரிச்சல் படாம இருக்கணும், கோபப்படாம அ இருக்க வேண்டியது, அந்த பொறுமையா வெயிட் பண்றது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நானும் உணர்ந்துக்கிட்டேன். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்களா ஆண்டவர்கிட்ட எத்தனையோ காரியங்கள கேட்டுட்டு, எதிர்பார்த்து நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆ அது பல வேளைகள்ல அ உடனே நடக்கிறதில்ல. ஏன்னா நம்ம பைபிள்லயே எத்தனையோ பேர் வாழ்க்கைய பார்த்தாலும், அது வந்து உடனே எந்த காரியமுமே வந்து நெறைய பேருக்கு நடந்ததில்ல. அது ஆண்டவருடைய சித்தமாகவே இருந்தாலும், அவங்க வாக்குறுதியாவே இருந்தாலும், அது நிறைவேறுறதுக்கு அவங்க ரொம்ப காலம் காத்திருக்க வேண்டியதா இருந்துச்சு. அந்த காத்திருக்கிற வேலையிலயும் நம்ம வந்து எப்படி காத்துக்கிட்டு இருக்கணும்? அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பல வேளைகள்ல நம்ம வந்து முதல்ல ஆரம்பத்துல ரொம்ப உற்சாகமா காத்துக்கிட்டு இருப்போம். நான் இருந்த மாதிரி தான். சரி 1 ஹவர் தான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வெயிட் பண்ணிடலாம் அப்படின்னு நெனைப்போம். ஆனா நாட்கள் போக 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 நமக்கு வந்து அந்த பொறுமை இழந்துருவோம், எரிச்சல் அடைவோம். அதெல்லாம் இல்லாம விசுவாசம் இல்லாம போயிரும். ஸோ அந்த மாதிரி காரியங்கள் இல்லாம பைபிள்ல நம்ம எப்படி காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவதா, திடமனதா இருந்து கர்த்தருக்கு காத்திரு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஆ இத எழுதியிருக்கிறது நம்ம தாவீது ராஜா தான். அவங்க வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவங்க வந்து ஆண்டவர் அவங்கள ராஜாவா அபிஷேகம் பண்ணி எத்தனையோ வருஷம் வந்து அவங்க காத்திருந்து தான் ராஜாவா ஆனாங்க. அதுக்கு நடுவுல அவங்க அந்த திட மனசோட வந்து தைரியமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால அவர் அடிக்கடி அத தான் நமக்கும் சொல்லியிருக்கிறாங்க. சங்கீதம் 27வது அதிகாரம் 13லிருந்து 14வது வசனத்திலயும் பார்க்கிறோம். "நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப் போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு." அப்படின்னு அழகா சொல்றாங்க. சங்கீதம் 31வது அதிகாரம் 24வது வசனத்திலயும் பார்க்கிறோம்.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால முதலாவது காரியம், நம்ம வெயிட்டிங் பீரியட், அந்த காத்திருப்பு காலத்துல நம்ம வந்து சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பயந்தவங்களா, மனசு அப்படியே உடைஞ்சு போனவங்களா, நொந்து போனவங்களா இல்லாம திட மனசோட நம்ம காத்திருக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பமா இருக்குது. இதுக்கும் 2 பேரோட வாழ்க்கைய எடுத்துக்காட்டா எடுத்திருக்கேன். 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே சூழ்நிலை சந்தர்ப்பத்த தான் எதிர்நோக்குறாங்க. ஆனா ஒருத்தர் வந்து பயந்து போயி ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாம காரியங்கள தன் கையிலேயே எடுத்து அதனால பெரிய இழப்புகள சந்திக்கிறாரு. ஒருத்தர் அதே சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எல்லாமே அவருக்கு எதிரா இருந்தாலும், அதுலயும் திட மனசா ஆண்டவருக்காக காத்திருக்கிற ஒரு பிள்ளையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. முதலாவது சவுல் ராஜாவோட வாழ்க்கைய தான் பார்க்கிறோம். சவுல் ராஜா வந்து நம்ம பார்க்குற இந்த வசனங்கள்ல அவங்க ராஜாவாகி 1 வருஷம் முடிஞ்சிருது. 2வது வருஷத்துல திரும்பியும் இந்த பிலிஸ்தியர்கள் வந்து அவர் கூட யுத்தம் பண்றதுக்காக கிளம்பி வர்றாங்க. அந்த கிளம்பி வர்றது காலகட்டத்திலயும் இவங்க எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. பிலிஸ்தியர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அவங்க வந்து பயங்கரமா ரதங்களோடையும், குதிரைகளோடையும் கடல் மண்ல இருக்கிற மாரி அவ்ளோ எண்ண முடியாத அளவுக்கு பெரிய ராணுவத்தோட அவங்க நிக்கிறதா பைபிள்ல பார்க்க முடியுது. இதையெல்லாம் நடந்துகிட்டு இருக்க வேளையில, அவங்களுக்கு வந்து சவுல் ராஜாவுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து, "நான் 7 நாள்ல உன்கிட்ட வந்து சேருவேன்" அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க. "நீ எனக்காக வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு. அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 7 முதல் 12வது வசனத்துல பார்த்தோம்னா, எபிரெயரில் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கும் கீலேயாத் தேசத்திற்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறிப் போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்தில் நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. சவுல் வந்து நெறைய எக்ஸ்கியூஸ் குடுக்குறாங்க. நான் உங்களுக்காக நீங்க சொன்ன மாதிரி 7 நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா, ஜனங்கள் எல்லாரும் வந்து இந்த பெலிஸ்தியரோட அந்த ஆர்மிய, அந்த ராணுவத்த, அந்த மக்கள பார்த்து பயந்து சிதறி போறத நான் பார்த்தேன் என் கண் முன்னால. அதே மாதிரி நீங்களும் அந்த குறிப்பிட்ட நேரத்துல வரல. அந்த அதே மாதிரி இவ்ளோ பெலிஸ்தியர்கள் இருக்கிறதெல்லாம் நான் பார்த்ததுனால, என்ன பண்றது? அப்படின்னு நான் ஒரு பயத்துல அவருக்கு வந்து நம்ம இதுல பார்த்தோம்னா, ஆ நான் சொன்ன மாதிரி அந்த மன தைரியம் இல்ல. அவர் வந்து இதெல்லாம் பார்த்து பயந்துர்றாரு. ஆண்டவர் வந்து என்ன வந்து அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. நான் ஆண்டவரோட பிள்ளை. நான் அந்த ராஜா அப்படிங்கிறத அவர் உணர்ந்து, ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு பயப்படாம அந்த இடத்துல நின்றிருந்தா, அவர் இந்த காரியத்த செஞ்சிருக்க மாட்டாரு. ஏன்னா பழைய ஏற்பாடுல நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவர் ரொம்ப தெளிவா மோசே காலத்திலேயே சொல்லியிருப்பாங்க. அந்த தகன பலி எல்லாமே வந்து லேவியர் கோத்திரத்துல இருக்கிற அந்த பிரீஸ்ட் தான் வந்து அவங்க வந்து செய்யணும். இவர் வந்து லேவியர் கோத்திரமும் கிடையாது. இவர் வந்து ராஜாவாகவும் இருக்கிறாரு. இவர் செய்ய வேண்டியதெல்லாம் சாமுவேலுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியது தான். நம்ம பார்த்தோம்னா அழகா சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அந்த பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணவரு, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா, அவர் இந்த தப்ப பண்ணியிருக்க மாட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம பைபிள்ல வாசிச்சோம்னா, சாமுவேல் வந்து ரொம்ப கோபப்படுவாரு. இவர்கிட்ட கோபப்பட்டு, "நீ இப்படி ஒரு தவறான காரியத்த நீ முதல்ல ஆண்டவர விசுவாசிக்கல. பயந்து போயி, நீ இந்த மாரி ஒரு தவறான காரியத்த செஞ்சதுனால, உன் ராஜ்யம் இனிமே நிலைக்காது. ஆண்டவர் அவருக்கு பிரியமுள்ள, அவருக்கு கீழ்ப்படிகிற ஒருத்தருக்கு அத குடுத்துருவாருன்னு" சொல்றத நம்ம பார்க்க முடியுது.
இதே மாரி சூழ்நிலை தான் பல வேளைகள்ல நமக்கும் வரலாம். நம்ம இந்த காத்துக்கிட்டு இருக்க நேரத்துல, அது நம்ம எதிர்பார்க்க மாதிரி சூழ்நிலை, சந்தர்ப்பம் அமையாம, நம்ம கையில காரியங்கள எடுத்து நம்ம வந்து செய்யும்போது, அது ஒரு நாளும் தேவனுக்கு பிரியமானதா இருக்காது. நம்ம எதிர்பார்க்கிற காரியங்களும், நம்ம நெனைக்கிற மாரியும் அதுவும் நடக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததாகவும் தாவீதோட வாழ்க்கையிலயும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. தாவீது வந்து சவுல் ராஜாவுக்கு பயந்து அவர் ஓடிக்கிட்டு இருக்க வேளையில, அவர்கிட்ட வந்து ஒரு 600 பேர் வந்து சேர்றாங்க. அவருக்கு வந்து இப்போ ஒரு கூட்டம் மாரி அ சேர்ந்துக்கிச்சு. அவர ஃபாலோ பண்றவங்களா இருக்கிறாங்க. அவர் கூட யுத்தத்துக்கு போறவங்க, சண்டைக்கு போறவங்க, அப்படி வந்து கொஞ்சம் பேர் சேர்ந்துக்கிறாங்க. ஸோ தாவீதும் இந்த 600 பேரும் அவங்க குடும்பம். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஊர்ல இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த வேளையில அ பெலிஸ்தர் வந்து ச இஸ்ரவேலுக்கு எதிரா ஒரு யுத்தத்துக்கு போறாங்க. இந்த காலகட்டத்தில வந்து தாவீது வந்து இந்த பெலிஸ்தர்கள் கூடயே அவர் வந்து இருக்கிறாரு. ஏன்னா சவுல் ராஜாவுக்கு பயந்துட்டு பெலிஸ்தர்கள் கூட போய் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்களும் இவங்கள சேர்த்துக்கிறாங்க. தாவீது வந்து பெலிஸ்தர் கிட்ட சொல்றாங்க, "நானும் என்னோட ஆட்களும் உங்க கூட நாங்க யுத்தத்துக்கு வரோம். போய் இஸ்ரவேலுக்கு எதிரா நான் உங்க கூட சண்டை போட வரேன்னு" சொல்றாரு. ஆனா அந்த பெலிஸ்தர்ல இருக்க மத்த ராஜாக்கள்லாம் சொல்லுவாங்க, "அது சரிப்பட்டு வராது. இவர் என்னதானாலும் இஸ்ரவேலர். அதனால இவர திருப்பி அனுப்பிருங்க. இவரு இவரையும் இவர் கூட இருக்க மக்களையும் நீங்க திரும்ப அவங்க ஊருக்கே அனுப்பிருங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு தாவீதும் கேட்டுட்டு திரும்ப வர்றாங்க. திரும்ப வரும்போது நடக்கிற காரியம் தான் இது. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 3 முதல் 6வது வசனம். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது, இதோ அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும், தங்கள் மனைவிகளும், தங்கள் குமாரரும், தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பெலனில்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய யெஸ்ரயேல் ஊராளான அகினோவாமும், கர்மேல் ஊராளாகிய நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர், குமாரத்திகளின் நிமித்தம் மனகிலேச மனக்கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இதுல தாவீது மேல எந்த தப்பும் நம்ம சொல்ல முடியாது. அவருடைய சொந்த மனைவிகளையும் கூட இந்த அமலேக்கியர் இவங்க வந்து பெலிஸ்தர் கிட்ட இருந்து இவங்க சொந்த ஊருக்கு வர்றதுக்குள்ள அவங்க அவங்க ஊரை முற்றுகை போட்டு அவங்க பிள்ளைங்க, மனைவிகள், அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இத பார்த்த மத்த மனுஷங்க வந்து தாவீத அவ்வளோ நெருக்குறாங்க. இவன கல்லெறிஞ்சு கொன்னுடலாம் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை வரும்போதும் கூட தாவீது அந்த காரியங்கள தான் கையில எடுக்காம அவருக்கு சரின்னு பண்ற ஒரு மனுஷனா இல்லாம, சவுல் ராஜா மாதிரி இல்லாம, நம்ம பார்க்க முடியுது. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறமும் நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம், அதே அதிகாரம் தான். 8வது வசனத்திலயும் அவர் ஆண்டவர்கிட்டயே கேட்கிறாரு. "நான் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மனச திடப்படுத்திட்டு, தாவீது கர்த்தரை நோக்கி, "நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா?" என்று கேட்டான். அதற்கு அவர், "அதை பின்தொடர். அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய்" என்றார். அமலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும், தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும், பெரியதிலும், குமாரரிலும், குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஆம், அவர் வந்து அவருடைய சொந்த பலனையும், அவருடைய சொந்த எண்ணங்களையும் ஃபாலோ பண்ணாம, ஆண்டவர்கிட்ட போயி அவர் மனச திடப்படுத்தினத பார்க்குறோம். திரும்பவும் அவர் நெனைச்சது அவருக்கு சரின்னு தோன்றத பண்ணாம, திரும்பவும் போயி ஆண்டவர்கிட்ட, "நான் இத செய்யலாமா? நான் உங்கள பின்தொடர்ந்து போகலாமா? இது நடக்குமா?" அப்படின்னு அவர் கேட்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவர் சொல்ற அந்த ஒரு வார்த்தை, "நீ அவங்கள தொடர்ந்து போ. நீ அத பிடிச்சு சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய்" அப்படின்னு ஆண்டவருடைய அந்த வாக்குறுதிய அவர் பிடிச்சிட்டு, அவர் வந்து ஒண்ணும் குறைவுபடாமல் எல்லாற்றையும் திருப்பிக் கொண்டு வராரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு அழகான எக்ஸாம்பிள் நம்ம ஏசாயா 40வது அதிகாரம் 29லேருந்து 31வது வசனத்துல பார்க்கிறோம். "சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார்" அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முந்தின
வசனங்கள்ல தான் நம்ம பார்த்தோம். அவங்க அழுது அழுது எனர்ஜியே இல்லாம அவ்ளோ சோர்ந்து போய் இருந்தாங்கன்னு. ஒண்ணும் முடியல அவங்களுக்கு. அவங்க அவ்ளோ டிராவல் வேற பண்ணி வந்திருக்கிறாங்க. 3 நாளா திரும்ப நடந்து அவங்க ஊருக்கு வந்து சேர்ந்தா, அங்க யாரையும் காணோம். இந்த சூழ்நிலையிலயும் அந்த ஆண்டவர் குடுத்த அந்த ஒரு வாக்குறுதி வந்து அவங்களுக்கு அவ்ளோ பலன தர்றத நம்ம பார்க்க முடியுது. "இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள்." அப்படிங்கிறது தாவீது ராஜாவோட வாழ்க்கையில இந்த காரியத்துல, இந்த இடத்துல நிறைவேறுறத நம்ம பார்க்க முடியுது. அவங்க இவ்வளவு கஷ்டத்திலயும் கூட ஆண்டவருடைய அந்த ஒரு வார்த்தை, ஆண்டவருக்காக அவர் காத்துக்கிட்டு இருந்து, அதுல ஆண்டவருடைய வார்த்தைகள்ல தன்னை திடப்படுத்தி கொண்டதுக்கு அப்புறம், அந்த புது பெலன் அடைந்து அவர் தனக்குள்ளதையும் அவர் கூட இருந்த அந்த மனுஷங்களுக்குள்ள எல்லா காரியத்தையும் அவர் வந்து ஒரு குறைவும் இல்லாம எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்தத நம்ம பார்க்க முடியுது. அதனால இது நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம சோர்ந்து போகும்போது, நம்ம நினைக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது, இந்த வசனம், இந்த தாவீதோட வாழ்க்கையில நடந்த இந்த இன்சிடென்ட் நம்ம எல்லாருக்கும் கூட ஒரு பெரிய பாடமா இருக்கும். அடுத்ததும் முக்கியமான இன்னொரு காரியம், எரிச்சல் அடையாம காத்திருக்கணும். ஆ பல வேளைகள்ல நான் சொன்ன மாரி, நம்ம பிகினிங்ல ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா வெயிட் பண்ணுவோம். ஆனா டைம் ஆக, ஆக, ஆக ரொம்ப எரிச்சல் வர்றது ஒரு மனித இயல்பா இருக்கு. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். சங்கீதம் 37வது அதிகாரம் 7 முதல் 9வது வசனத்திலயும், "கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும், தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள்." அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. நம்ம இந்த பொறுமையா எரிச்சல் ஆகாம, கோபத்த நெகிழ்ந்து, உக்கிரத்த விட்டுட்டு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான அந்த எரிச்சல் நமக்கு வேண்டான்னு சொல்றாங்க. ஏன்னா, இந்த கோபமும், உக்கிரமும், எரிச்சலும் நமக்கு வெறும் பொல்லாப்ப மட்டும் தான் அது வந்து செய்யும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதுக்கு எடுத்துக்காட்டா யார எடுக்கலாம்? யார் வந்து இவ்ளோ இதுலயும் எரிச்சல் ஆகாம எப்படி காத்துக்கிட்டு இருந்தாங்க? அப்படின்னு நான் ஏசப்பா கிட்டயே கேட்கும்போது, அழகா எனக்கு 2 பேர காமிச்சாங்க. யாருன்னா யோசுவாவும், காலேபும் தான். அவங்க வந்து கானான் தேசத்த வேவு பார்க்க போனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேவு பார்க்க போயிட்டு 12 பேர்ல இவங்க 2 பேரு மட்டும் தான் நல்ல நியூஸ் கொண்டு வருவாங்க. ஆண்டவருக்கு பிரியமான காரியத்த சொல்லுவாங்க. மிச்ச 10 பேரும் வந்து தப்பு தப்பா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்க அத கேட்டு ரொம்ப பயந்து போய், நாங்க திரும்ப எகிப்துக்கே போறோம்ன்னு சொல்லுவாங்க. ஆண்டவரும் சொல்லிருவாங்க, "நீங்க இப்படியெல்லாம் சொன்னதுனால, நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண அந்த தேசத்த நீங்க சுதந்தரிச்சுக் கொள்ள மாட்டீங்க." அப்படின்னு சொல்லி 40 வருஷம் நீங்க வனாந்தரத்துல சுற்றி திரிஞ்சு செத்து போவீங்க அப்படின்னு சொல்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, அந்த 40 வருஷம் எல்லாத்தையுமே சரியாவே பண்ணியிருந்தோம். அதே காலேபும், அதே யோசுவாவும் கூட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுறதுக்காக, இதே ஜனங்கள் கூட, இந்த தப்பெல்லாம் பண்ண ஜனங்கள் கூட 40 வருஷம் அவங்களும் வனாந்தரத்த எல்லாம் சுத்த வேண்டியது இருந்துச்சு. அவங்க வாழ்க்கையில அது நிறைவேறுறதுக்கு அவ்ளோ நாள் ஆச்சு. ஸோ அவங்க எவ்ளோ எரிச்சல் அடையாம, எவ்ளோ பொறுமையா அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துனாங்க. ஆ இதுல பார்த்த மாதிரி பொல்லாதவங்க எல்லாம் அறுப்புண்டு போனாங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் பண்ண மத்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஜெனரேஷன்ல இருந்த எல்லாரும் அறுப்புண்டு போனாங்க. இந்த காலேபும், யோசுவாவும் மட்டும் தான் அவங்க கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைங்களா இருக்கும்போது, அவங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண அந்த பூமிய சுதந்தரிச்சு கொண்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. யோசுவா 14வது அதிகாரம் 9லிருந்து 13வது வசனத்துல பார்க்கிறோம். "அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார்." அப்படின்னு இது காலேப் வந்து யோசுவா கிட்ட சொல்றாங்க, நினைவுபடுத்துறாங்க. ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு மோசே நம்மகிட்ட இப்படி சொன்னாங்க. இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி, இப்போது 45 வருஷம் ஆயிற்று.
இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கிருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசிர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, காலேபுக்கு 45 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவருடைய தப்பு ஏதாவது இருக்கான்னா அவர் ஒரு தப்பும் பண்ணல. ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான பிள்ளையா இருந்தாரு. ஆனா அவரும் சேர்ந்து அந்த சோரம் போன அந்த இஸ்ரவேலர்களோட சேர்ந்து அவரும் 40 வருஷம் எல்லா கஷ்டத்தையும் பட்டுதான் அவருக்கு 85 வயசாகும் போதுதான் அவர் ஆண்டவருடைய இந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொண்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால அவருடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடம். 40 வருஷம் யோசிச்சு பாருங்க, வனாந்திரத்துல நமக்கு எதிரா நம்ம இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமான இந்த மக்களோட அவர் வாழணும்னா அவருக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் அப்படிங்கிறத. ஆனா அதையெல்லாம் தாண்டி அவ்வளோ பொறுமையா எரிச்சல் படாம இருந்து அவரு சுதந்திரிச்சு கொண்டதை நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததும் கர்த்தர் மேலும் அவருடைய வார்த்தைகள் மேலும் நம்பிக்கையோட காத்திருக்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும். சங்கீதம் 130வது அதிகாரம் 5 முதல் 6வது வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது அப்படின்னு தாவீது அழகா சொல்றாங்க. ஆண்டவரையும் அவங்களுடைய வார்த்தையும் நம்பி இந்த ஜாமக்காரங்க எப்ப விடியோன்னு பார்த்துட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி நானும் ஆண்டவருக்காக காத்துக்கிட்டு இருக்க பிள்ளையா இருக்கேன் அப்படின்னு தாவீது அழகா சொல்லியிருக்கிறாங்க. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5 முதல் 6வது வசனத்திலையும் கூட பார்க்கிறோம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் அப்படின்னு திரும்ப பார்க்கிறோம். இந்த காலகட்டத்திலையும் நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் மேல மட்டும், அவங்க வார்த்தை மேல மட்டும் நம்ம நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கணும். அந்த காலகட்டத்துல நம்ம சவுல் ராஜா பண்ற மாதிரி நம்ம சுய புத்தியின் மேல நம்ம சாயக்கூடாது. நம்ம முழு இருதயத்தோடையும் நம்ம கர்த்தர் மேல மட்டும் நம்பிக்கையா இருந்து நம்மளோட வழிகள் எல்லாத்துலயும் அவங்கள நினைச்சு கொண்டாதான் அவங்க நம்ம பாதைகளை செவ்வைப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால சவுல் ராஜாவை நினைவு கொண்டு நம்ம சுய புத்தியின் மேல சாயாம ஆண்டவரையும் அவங்க வார்த்தையும் நம்புற பிள்ளையா இருக்கணும். ஆதியாகமும் 6வது அதிகாரம் 22வது வசனத்திலையும் பார்க்கிறோம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நோவாவோட இன்ட்ரடக்ஷன் பைபிள்ல பார்க்கும்போது அவருக்கு 500 வயசா இருக்கு. ஆண்டவர் அவரை கூப்பிட்டு, நீ இந்த கொப்பேர் மலத்துல அந்த பேழைய நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப அந்த மழை பெஞ்சு வெள்ளம் வர டைம் பார்த்தோம்னா அவருக்கு 600 வயசா இருக்குது. அந்த நடுவுல இருக்கிற அந்த 100 வருஷத்துல அவர் ஒரு 50ல இருந்து 75 வருஷம் அவருக்கு அந்த பேழையை செய்யறதுக்கு காலம் ஆயிருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, அவர் அந்த வேலையிலையும் அவர் சுத்தி இருக்க காரியங்களையோ அவருடைய சுய புத்தியிலையோ அவர் எண்ணங்கள் அவருக்கு சரின்னு படுற காரியங்களை செய்யாம ஆண்டவர் மேலேயும் அவங்க வார்த்தை மேலேயும் நம்பிக்கை உள்ளவரா ஆண்டவர் என்ன பண்ண சொன்னாங்களோ அதை பண்ணி பொறுமையோட காத்துக்கிட்டு இருந்ததுனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை அவர் வாழ்க்கையில நிறைவேறினது நமக்கு தெரியும். அதே மாதிரி வெள்ளம் வந்துச்சு, அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவரால் ரட்சித்து கொள்ள முடிஞ்சதுன்னு நம்ம தெரியும். அதே மாதிரிதான் சீஷர்களுக்கும் ஏசப்பா ஒரு காரியத்தை சொல்றாங்க. நீங்க இதுக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்க நம்பிக்கையோட வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைச்சத நம்ம பார்க்க முடியுது. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 3 முதல் 5வது வசனத்துல பார்க்கிறோம். அவர் பாடுபட்ட பின்பு, இது ஏசப்பாவை சொல்றாங்க, 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார்.
அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏசப்பாவே அவங்களுக்கு பர்சனலா அவங்களுக்கு தரிசனமாகி இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாங்க. பரிசுத்த ஆவியினால உங்களுக்கு ஞானஸ்நானம் கிடைக்கும். அதனால வெயிட் பண்ணுங்க, காத்துக்கிட்டு இருங்க. பிதாவோட இந்த வாக்கு தத்தம் நிறைவேறதுக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1 முதல் 4வது வசனத்துல அது நிறைவேறதையும் நம்ம பார்க்க முடியுது. பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒப்பீனியன் எடுத்துட்டு எனக்கு அது சரின்னு படல, என்னால வெயிட் பண்ண முடியாது, நான் போறேன், நீ வேணா இரு, அப்படி இப்படின்னு அவங்களுக்குள்ள பிரச்சனையோ குழப்பமோ இல்லாம ஒரே மனசோட ஒருமனப்பட்டு அவங்க ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்னு பார்க்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம வீட்லயும் கூட பல வேளைகள்ல நம்ம ஒருத்தருக்கு அந்த நம்பிக்கை இருக்கும். நான் ஆண்டவர் எனக்கு பண்ணுவாரு அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம்னாலும், நம்ம குடும்பத்துல இருக்க மத்தவங்க எல்லாம் நம்ம கூட கோஆப்ரேட் பண்ணலன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இங்க பார்க்குற மாதிரியே நம்ம வந்து ஒரு குடும்பமா நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல நம்ம காத்துக்கிட்டு இருந்தா, சீஷர்கள் மாதிரி நம்மளும் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வாழ்க்கையிலயும் எல்லா காரியங்களையும் பெறுறது நமக்கு ஈஸியா இருக்கும். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏசப்பா சொன்ன மாதிரியே அவங்க வந்து ஒருமனப்பட்டு ஒரே இடத்துல அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவருடைய வார்த்தை அவங்க வாழ்க்கையில நிறைவேறத நம்ம பார்க்க முடியுது. அதனால நம்மளும் நம்பிக்கையோட நம்ம சுய புத்தியின் மேல சாயாம ஒருமனப்பட்டு ஆண்டவருக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். அடுத்ததும் ரொம்ப முக்கியமான காரியம் விசுவாசத்தோடையும் பொறுமையோடையும் காத்திருக்கிறது. எபிரேயர் 6வது அதிகாரம் 11லிருந்து 12வது வசனத்துல பார்க்கிறோம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்ற மாதிரியே நம்ம எல்லாருமே கொஞ்ச நாள் பொறுமையா இருந்துட்டு அதுக்கப்புறம் போதும்பா, என் பொறுமை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு டயர்ட் ஆகாம அசதியா இல்லாம அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலையும் நீடிய பொறுமையினாலையும் யாரெல்லாம் சுதந்திரிச்சு கொண்டாங்கன்னு நம்ம பைபிள்லயே அத்தனை பேரோட வாழ்க்கை நமக்கு வந்து இருக்கு. நம்ம நோவாவை பார்த்தோம், அடுத்து ஆபிரகாமோட வாழ்க்கை இருக்கு, யோசேப்போட வாழ்க்கை இருக்கு, தாவீது, ஆம், யோசுவா, காலேபு, தானியேல்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனையோ பேரோட வாழ்க்கை, எல்லார் வாழ்க்கையிலுமே டக்கு டக்குன்னு எதுவுமே நடக்கல. அவங்க எல்லாருமே ஆண்டவருக்காக அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறதுக்காக ரொம்ப காலம் வெயிட் பண்ணாங்க. அத மாதிரி நீடிய பொறுமையினால சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாருடைய எக்ஸாம்பிளையும் நம்ம எப்பவும் நினைவில் கொண்டு அவங்கள பின்பற்ற பிள்ளைகளா இருந்து அந்த நம்மளுடைய நம்பிக்கையின் அந்த பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால கடைசி வரைக்கும் நம்மளுடைய பொறுமையை இழக்காம விசுவாசத்தை விடாம பொறுமையோடையும் விசுவாசத்தோடையும் காத்திருக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 2 முதல் 3வது வசனம், இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆண்டவருடைய வாக்குறுதி ஆபிரகாமுக்கு அவருக்கு 75வது வயசுலயே ஆண்டவர் வந்து சொல்லிடுறாங்க, நான் நிச்சயமா உன்னை ஒரு பெரிய தேசமாக்குவேன், உனக்கு பிள்ளைகள் அவ்வளோ வருவாங்க, உன்னுடைய வம்சம்
பெருசா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனாலும் அவங்க வந்து ஒரு 10 வருஷம் வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் சாராளுக்கு வந்து பொறுமை இல்ல, விசுவாசமும் குறைஞ்சு போயிடுது. சாராளோட சொல்படிக்கு ஆபிரகாமும் செவி குடுக்கிறவரா இருக்கிறத பார்க்க முடியுது. அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து செய்ற அந்த தவறால அவங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாம அவங்க வாழ்றத நம்ம பைபிள்ல பார்க்க முடியும். அது நம்ம எல்லாருக்கும் கூட ஒரு பெரிய பாடம் தான். நம்ம வாசிக்கலாம். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடே சேரும். ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆஹ் இதுல நமக்கு ரொம்ப தெளிவா பார்க்க முடியுது. சாராள் வந்து அவங்க பொறுமையும் இல்ல, விசுவாசத்தையும் இழந்துட்டாங்க. ஏன்னா ஆண்டவரையே தான் அவங்க சொல்றாங்க. நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைச்சிட்டாரு. அதனால நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஓன் ஒப்பீனியன் எனக்கு இது சரின்னு படுது. அதனால நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவரை வற்புறுத்துறாங்க. அவரும் அதுக்கு செவி கொடுக்கிறாருன்னு நம்ம பார்க்க முடியுது. அதனால நம்மளும் ஒரு ஃபேமிலியா ஏதாவது ஒரு காரியத்துக்கு வெயிட் பண்ணும்போது ஒருத்தர் இடறலாகி கொஞ்சம் நம்ம போனாலும் இன்னொருத்தர் அவங்கள தாங்கி பிடிக்கிறவங்களா சரியான வழியில கொண்டு வர்றவங்களா நம்ம இருக்கும்போது இவங்க சந்திச்ச இந்த பிரச்சனையை நம்ம யாரும் சந்திக்க மாட்டோம். அது எந்த காரியமாக வேணாலும் இருக்கலாம். அதனால நம்ம ஒருத்தர் விசுவாசம் இல்லாம பொறுமை இல்லாம ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அவங்க கூட சேர்ந்து நம்மளும் அதையே செய்யாம ஆபிரகாம் செஞ்ச மாதிரி இல்ல இல்ல ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு, அது நிறைவேறும் அப்படிங்கிறதுல விசுவாசத்தோடையும் பொறுமையோடையும் நிலைச்சிருக்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும். எபிரேயர் 10வது அதிகாரம் 36ல இருந்து 39வது வசனத்திலையும் பார்க்கிறோம். திரும்பியும் அந்த பொறுமை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவராயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த வசனத்தை நம்ம நினைவு கூர்ந்து ஆஹ் விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனா அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இருக்காது அப்படின்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறாங்க. அதனால கெட்டு போக பின்வாங்குகிறவங்க நம்ம இல்லாம நம்மளுடைய ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிற பிள்ளைங்களா ரொம்ப பொறுமையோட இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுகிற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும். யாக்கோபு 5வது அதிகாரம் 10 முதல் 11வது வசனத்திலையும் திரும்ப பார்க்கிறோம். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்புறுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உரக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அதனால பொறுமையா விசுவாசத்தோட இருந்த யோபோட வாழ்க்கையையும் நம்ம நினைவில் கொள்ளணும். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அப்படிங்கிறத நம்ம பைபிள்ல பார்க்க முடியுது. அதனால விசுவாசிக்கிற பொறுமையுள்ள பிள்ளைகளா நம்ம இருக்கணும். ஆபக்குக் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலையும் நம்ம பார்க்கிறோம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பைபிள்ல பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே ஒரு காலம் உண்டு. ஆண்டவருடைய அந்த குறிப்பிட்ட காலம், அந்த காலத்துல தான் என்னென்ன காரியம் நிறைவேறணுமோ அது வந்து நிறைவேறும். அதனால நம்ம அதுக்கு முன்னால அவசரப்படாம அந்த குறித்த காலத்துக்காக நம்ம காத்திருக்கணும். அது நிச்சயமா அது நடக்கும் அப்படின்னு நமக்கு ஆண்டவரே சொல்றாங்க. அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் நீ அதுக்காக காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை அப்படிங்கிறத நம்ம வந்து
இந்த வாக்குத்தத்தத்தை உறுதியா பற்றி கொள்ளணும். எங்க வாழ்க்கையிலயுமே நிறைய காரியங்கள் வந்து தாமதிச்சுது. ஆனாலும் ஆண்டவர் சொன்ன அவங்களுடைய அந்த குறிப்பிட்ட காலம் எப்போ வந்துச்சோ அப்ப எல்லாமே நிறைவேறதா செஞ்சுச்சு. அது ஒரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகள் வந்து நிறைவேறாமல் போகாது. அதனால இந்த வசனம் சொன்ன மாதிரி அந்த குறித்த காலம் அது எப்பவோ அப்பதான் அது நிறைவேறும். எபிரேயர் 12வது அதிகாரம் 1 முதல் 3வது வசனத்திலையும் பார்க்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடுவோம் அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொள்ளணும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வேற வேற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம எல்லாருக்குமே ஒரே ஆண்டவர் தான், ஏசப்பா தான். அவங்கள நோக்கி நம்ம எல்லாரும் பார்த்தோம் பொறுமை எவ்வளோ முக்கியம்னு. அந்த பொறுமையோடையும் அந்த விசுவாசத்தோடையும் ஏசப்பாவை நோக்கி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்துல பொறுமையா ஓடக்கடவோம். ஏன்னா நமக்கு இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியிருக்கு. அதனால பொறுமையோட நம்ம ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏசப்பாகவும் இந்த எந்த அவமானம் இதையும் பார்க்காம நமக்காக அவ்வளோ கஷ்டத்தை சகிச்சாங்க. சகிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அவங்க அந்த தேவனுடைய வலது பாரிசத்துல இப்போ வீற்றிருக்காங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய், அதாவது மனம் தளர்ந்தவங்களா, உங்க ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏசப்பாவ படுத்தின பாடு மாதிரி நம்ம யாருமே அவ்வளோ கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கல. ஏசப்பாவை நீ எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அவரை வெறுத்து ஒதுக்கி அவங்க மூஞ்சிலேயே துப்பி அவங்கள அடிச்சு அவங்கள வந்து ட்ரெஸ் எல்லாம் கலட்டி சிலுவையில அடிச்சு கொன்னாங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். நம்ம யாருமே அதுக்கு வந்து கம்பேர் பண்ணா நம்ம படுற கஷ்டம், நம்மளுடைய சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால நம்ம வாழ்க்கையில நம்ம எதையாவது கஷ்ட நஷ்டத்தெல்லாம் கடந்து போகும்போது மனுஷங்க நம்மள வேற மாதிரி ட்ரீட் பண்ணும்போது நம்ம வந்து ஆத்துமாக்கள்ல சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. நமக்கு தமக்கு விரோதமா பாவிகளால் செய்யப்பட்ட இந்த விபரீதங்கள் எல்லாத்தையும் சகிச்ச அவரை நினைச்சுக்க சொல்றாங்க. ஏசப்பா கடந்து வந்த பாதைய நம்ம ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில படுற கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது நம்ம உணர்ந்துருவோம். அதனால இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். ஏதாவது காரியம் இருக்கும் நம்ம வாழ்க்கையில. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்கலாம். ஆண்டவருக்காக இந்த காத்துக்கிட்டு இருக்க வேலையில நம்ம வந்து முதலாவது திட மனசோட காத்திருக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். தாவீது சொன்ன மாதிரி நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திருன்னு சொன்ன மாதிரி தாவீது சொல்ல மட்டும் செய்யல. நம்ம பார்த்தோம் அவங்க வந்து ஆண்டவருக்காகவே காத்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையில அவங்க சமூகத்துல அவங்கள திடப்படுத்தி கொண்டாங்கங்கிறத நம்ம பார்த்தோம். அதனால முதலாவது திட மனசோட நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். அடுத்ததும் கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறத நினைவில் கொண்டு எரிச்சல் படாம கோபப்படாம நம்ம காத்துக்கிட்டு இருக்கவங்களா இருக்கணும். காலேப் மாதிரி அவங்க வந்து அவ்வளோ அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவுல எரிச்சல் படாம ஆண்டவருக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததும் கர்த்தர் மேலும் அவருடைய வார்த்தைகள் மேலும் நம்பிக்கையோட காத்துட்டு இருக்க பிள்ளைங்களா இருக்கணும். நோவா மாதிரியும் அப்போஸ்தலர்கள் மாதிரியும் அவங்க அவங்களுடைய ஒப்பீனியனை அவங்க ஒரு வேளையும் கொண்டு வரல. அவங்க நினைக்கிறது சரி அப்படின்னு பட்ட காரியங்களை செய்யாம ஆண்டவர் மேலேயும் அவங்க வார்த்தையின் மேலேயும் நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததும் விசுவாசத்துடனும் பொறுமையுடனும் காத்திருங்கள்.
நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதனால கடைசியாகவும் நம்ம ரொம்ப விசுவாசத்தோடையும் நீடிய பொறுமையோடையும் நம்ம காத்துட்டு இருக்க பிள்ளைங்களா இருக்கணும். ஏன்னா குறித்த காலத்துக்கு தான் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் தாமே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம எந்தெந்த காரியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோமோ அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஆண்டவர் நிச்சயமா அதை நம்ம வாழ்க்கையில செய்வாங்க. ஆபிரகாமுக்கு 25 வருஷம் கழிச்சு செஞ்சாங்க. யோசேப்போட வாழ்க்கையிலயும் 13 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு அது நடந்தது. தாவீதோட வாழ்க்கையிலயும் அவரும் பல வருஷம் ஆண்டவருக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. காலேபோட வாழ்க்கையை பார்த்தோம். அவங்க 45 வருஷம் கழிச்சு தான் அவங்க வாழ்க்கையில அது நிறைவேறுச்சு. அந்த மாதிரி இவங்க எல்லாரோட வாழ்க்கையையும் அவங்க எவ்வளோ அழகா திட மனசோட, பொறுமையோட, நம்பிக்கையோட, விசுவாசத்தோட காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நினைவில் கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரும் கூட ஏசப்பாவை நோக்கி நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். ஏசப்பா சொன்ன மாதிரியே அது நிச்சயமா வரும். அது தாமதிப்பதில்லை. அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. குறித்த காலத்துக்கு அந்த தரிசனம் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நிறைவேறும்.